ஆமென். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 109வது சங்கீதம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அந்த எளியவனுடைய வலது பாரிசத்தில் நிற்பார். ஒரு விஷயம் கூட சத்தமா ஆமென் சொல்லுவோமா? இந்த மாதத்துக்கு கர்த்தர் தந்த அருமையான வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, நம்பிக்கையை தளர விடாதிருக்க பண்ணுகிற வார்த்தை, இன்னும் நம்பிக்கை உண்டு என்று நம்ப வைக்கிற வார்த்தை. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். நேற்று காலையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார். கதை தொடர்ந்து பேசி வருகிறார். எளியவன் என்றால் யார் என்றால் உதவி தேவைப்படுகிறவன், தேவை உள்ளவன், உதவிக்காக எதிர்பார்த்து நிற்கிறவன், அவன் தான் எளியவன். உண்மையிலே எளியவனாலே அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுகிறது. ஆமென். எப்பொழுதுமே தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய், ஆண்டவரே எனக்கு எப்பவுமே எனக்கு உங்க சப்போர்ட் தேவை. எனவேதான் தாவீது அதிகமாய் பயன்படுத்தின வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், நீடி புவர் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையுள்ளவன், அவனுக்கு எப்பவுமே சப்போர்ட் தேவை, ஒருத்தங்களுடைய ஒத்தாசை தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு எப்பவுமே ஆண்டவரே. அதனாலதான் இந்த சங்கீதம் 31 தான் நம்ம பாடணும். அதுல சொல்லுவாரு, உடைந்த பாத்திரம் போலானே, ஆனால் நான் உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை நான் நம்பி இருக்கிறேன். ஒருவனுடைய வலது பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறார் என்றாலே அதன் அர்த்தம் என்னவென்றால் அவன் பட்சத்தில் நிற்கிறார், அல்லது அவனுக்கு அனுகூலம் பண்ணுவதற்காகவே நிற்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுது நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த எளியவர்களா இருக்கணும். அதாவது எப்பொழுதுமே எனக்கு உங்க நீர் எனக்கு தேவை என்கிற மனநிலையோடு இருக்கணும். நமக்கு ஒரு தேவை வரும்போது தேடுகிற அந்த காரியத்தை நான் சொல்லவில்லை. எனக்கு என் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே. நான் உங்களை பார்த்துட்டே இருக்கிற ஆண்டவரே, எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லுகிறார். அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். அதிகாலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி நான் வந்து காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் தாவீது தன்னை யாராக காண்பிக்கிறான் என்றால், நான் எப்பொழுதுமே தேவையுள்ளவனாய் இருக்கிறேன். என்ன தேவை? யார் தேவை? என் தேவன் எனக்கு தேவை. நான் எப்பொழுதுமே தேவையுள்ளவன், எப்பொழுதுமே. என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு. இவங்க எல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டா, இவங்க எல்லாம் தேவை உள்ளவர்கள். என்ன தேவை உள்ளவர்கள்? இவங்க இயேசு என்கிற தேவை உடையவர்கள். ஹல்லேலூயா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர்
அவன் வலது பாரிசத்தில். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவருக்கு இப்படிப்பட்டவங்களதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இயேசு வேண்டும் என்ற தேவையோடு ஒருத்தன் டெய்லி இருக்கிறான் தெரியுமா, அவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கும்படியான பல சூழ்நிலைகள் வரும், தருணங்கள் வரும், விட்டே கொடுக்க மாட்டார். ஏன்னா பைபிள்ல தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணிக்கவே மாட்டீங்க ஆண்டவரே. அவர் புறக்கணிக்க மாட்டாராம். என் காலமும் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு. சொல்ல விரும்புறவங்க அப்படி நெஞ்சில கை வச்சு சொல்லுவீங்களா? நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் glory ஆனாலும் உம்மை. சங்கீதம் 72:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எளியவனுடைய அடையாளத்துல ஒன்று என்ன தெரியுமா? கூப்பிடுவான். அதை குறித்து கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு செய்தி வேற, ஆனால் இதை டச் பண்ணிட்டு, எளியவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் கத்துவான், அவன் கூப்பிடுவான். இந்த தர்மத்துக்கெல்லாம் வருவாங்கல்ல, அங்க வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாட்ஸ்அப்ல ஹாய் ஐ எம் வெயிட்டிங் அவுட் சைட் அப்படின்னா போட்டுருவான். என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுவாங்க. இதான் எளியவனுடைய அடையாளம். அவன் கூப்பிடுவான், அவன் கூப்பிடுவான், அப்பான்னு கத்துவான். இஸ்ரவேலர்கள் பெருகின போது கூப்பிட மறந்தார்கள், இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்ட போது கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல நான் முறையிட்டுட்டே இருப்பேன், அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுவேன். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை. அவன் கூப்பிடுவான், அவன் கூப்பிடுவான். அவனை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? விட்டு வைப்பார். Glory be to Jesus. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவன் ஸ்கூல்ல கூட ஒரு பெரிய விவிஐபியோட பிள்ளை வந்து ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளை கை வைக்க மாட்டாங்க, கார்னர் பண்ண மாட்டாங்க, பனிஷ் பண்றதுக்கு யோசிப்பாங்க. மேலெடுத்து பிரச்சனை பெருசாயிரும். ஆனா சில பிள்ளைங்க பாருங்க, இவங்களை என்ன பண்ணாலும் யாரும் கேட்கவே மாட்டாங்கிற பிள்ளைங்களை வீட்டுள்ள கோவத்தெல்லாம் சிலர் கொண்டு வந்து தீர்ப்பாங்க. அதனாலதான் ஏன் எளியவனை ஆக்கினைக்குள்ளாக எளிதில் தீர்க்கிறார்கள் என்றால், அவங்கள விசாரிக்க யாரும் இல்லை. ஒரு பிறவி குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, இந்த கொஸ்டின் கேட்டா எப்படி நீங்க கேட்கலான்னு விசாரிக்கிறதுக்கு, அவனுக்காக வந்து நின்று பேசுறதுக்கு யாரும் கிடையாது. எத்தனை பேர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன் பர்திமையும் குருடன் தானே, அவனும் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தானே, அவனை குறித்து ஏன் கேட்கவில்லை?
இவன் தலையில எவ்வளவு கொட்டலாம், யாரும் கேட்க மாட்டாங்கிறதுக்கு அவன் தலையில நிறைய கொட்டுவாங்க. அது சின்ன வயசுல இருந்தே உண்டு. அதனாலதான் போன வாரம் கேட்டோமே, எரேமியா சொல்றாரு, நான் நிறைய பேருக்கு பாட்டாவே மாறிட்டேன் அப்படின்னு. அவன் தான் எளியவன், இவன் தான் எளியவன். இந்த எளியவனுக்கு பக்கத்துல தான் நான் நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவரையும் அவர் விடுவிப்பார். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் முன்வைத்து சில காரியங்களை ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரம் சொல்லி செபித்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு செல்ல போகிறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அங்கே நின்றார். எங்க வந்து நிற்கிறார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அது 1வது வசனத்திலே பார்க்கும்போது அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்மாவை மீட்க கர்த்தர் அவன் வலது பக்கத்திலே நிற்பார். இதுதான் வாக்கு தத்துவம். ஆனா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா, வலது பக்கத்துல யார் நிக்கிறா? சாத்தான் நிக்கிறான். அப்ப சாத்தான் எந்த இடத்துல நிக்க விரும்புவான் தெரியுமா? சாத்தான் எந்த இடத்துல நிக்க விரும்புவான்? அவன் எப்படி சாத்தானா? சாத்தான் எப்படி சாத்தான் ஆனான்? கரெக்ட். கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விரும்பினதுனால அவன் யாரா மாறினான்? சாத்தானா மாறினான். அப்போ இந்த பூமியில தள்ளப்பட்டவன் எதை தான் விரும்புவான்? நம்ம லைஃப்ல கர்த்தர் எந்த பக்கத்துல நிக்கணும்னு விரும்புறாரோ அந்த ரோல் அவன் எடுக்க விரும்புவான். பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவைகள் அல்லவே. இந்த இடத்துல தேவனுடைய அன்பின் ஆழத்தை பார்த்தீங்களா? அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்க விரும்பி அவன் சாத்தான் ஆயிட்டான். அவர் இருக்க வேண்டிய இடத்துல நம்மை வைக்க விரும்பி அவர் நம்மை பிள்ளையாக்கிட்டார். ஆமென். சாத்தான் விடுவானா? அவனுக்கு எப்படி இருக்கும்? நானும் அதுதான் விரும்பினேன். என்ன யாராக்கிட்டாரு? சாத்தான் ஆக்கிட்டார். இவனை யாராக்கிட்டாரு? பிள்ளையாக்கிட்டார். நான் இயேசுவின் பிள்ளை என்பதில் பெருமைப்படுகிறேன் சொல்றவங்க சத்தமாவே ஹalleluya ஹalleluya. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா ஒரு நாளும். ஆமென் ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். அப்ப அவன் எந்த இடத்துல நிக்க விரும்புறான் பாருங்க. இயேசு நம்ம லைஃப்ல எந்த ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல அவன் முந்திக்கொள்ள பிரயாசப்படுகிறான். எனவேதான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் இருக்கு. என் நண்பனா இயேசு இருக்க விரும்பும் போது அவன் ஃப்ரெண்டா வர ரிக்வெஸ்ட் அனுப்புவான். என் துணையாளரா இயேசு இருக்க விரும்பும்போது அவன் வருவான். அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? திருடணும், கொல்லணும், அழிக்கணும், விழுங்கிடணும், இவனை இல்லாம ஆக்கிறணும். இவன் எப்போ சாவான், இவன் பேர் எப்போ அழியும். இதுதான் பிசாசின் நோக்கம். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆமென். எல்லாரையும் கர்த்தர் 3.5 years ப்ரிப்பேர் பண்றார். எதுக்கு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள போகிறதுக்காக. பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள போனோம். அதுக்காக 3 வருஷம் உட்கார வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். சாத்தா கொஞ்சம் கொஞ்சமா யார் பேதுருவை நெருங்கி பார்க்கிறான், யோவானை நெருங்கி பார்க்கிறான்.
யாக்கோபு நெருங்கி பார்க்கறான், உள்ள போயிடணும், உள்ள போயிட்டு அவனை டேமேஜ் பண்ணிடலாம். பேதுரு எஸ்கேப் ஆயிட்டாரு, யோவான் எஸ்கேப் ஆயிட்டாரு, யாக்கோபு எஸ்கேப் ஆயிட்டார். ஏன்னா இவங்க அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினாங்க. ஆனா யூதாஸ் அசதியா இருந்துட்டான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள் அவன் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விரும்புகிற இடத்தை பாத்தீங்களா, அவன் அப்படிப்பட்ட இடத்தை தான் அவன் பார்ப்பான். இவன் லைஃப்ல ஆண்டவருக்கு என்ன ரோல், அந்த ரோலை நம்ம எடுத்துருவோம். அதுக்கு அவன் எப்படி எல்லாம் வரலாம் அப்படி வரான். ஏதேன் தோட்டத்துல உலாவுகிற சத்தம் அவர்கள் காதில் கேட்டதும் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஏன்? இன்னொரு சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்ததுனால. நம்ம லைஃப்ல தேவன் என்ன ரோல் எடுக்கிறாரோ அந்த ரோலை தான் அவன் கையில் எடுத்துட்டு வருவான். அதனாலதான் அவனுக்கு பேரு ஆன்டி கிரைஸ்ட். இந்த கள்ள நோட்டுல இருக்குல்ல, கள்ள நோட்டு பார்த்தா எப்படிதான் இருக்கும்? கள்ள நோட்டு எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருவீங்க? யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டோம். அதுல பெருசு எழுதி இருக்குமா, இது கள்ள நோட்டு, இதை வாங்காதிருங்கள், வாங்கினால் சாவீர்கள், அப்படி போட்டிருக்குமா? போட்டிருக்காது. அது அப்படி ஒரிஜினலா தான் இருக்கும். அதுக்குன்னு மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல போட்டாதான் தெரியுமே தவிர மற்றபடி இப்படி பார்த்து நம்ம இப்படி பார்த்தா உள்ள சிப் இருக்கு, ஒன்றும் கிடையாது. இப்படி ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் கள்ள நோட்டு. ஆனா அது ஏன் நம்புறோம் தெரியுமா? ஏன்னா அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கிறதுனால. 100 ரூபாய்க்கு கள்ள நோட்டு உண்டு, 50 ரூபாய்க்கு கள்ள நோட்டு உண்டு, 25 ரூபாய்க்கு கள்ள நோட்டு கிடையாது. 25 பெருசா 50 பெருசா? அப்ப 50க்கே கள்ள நோட்டு அடிச்சாங்க, 100க்கே கள்ள நோட்டு அடிச்சாங்க. ஏன் 25க்கு அடிச்சா குறைஞ்சு போயிருமா? ஏன்னா அதுக்கு ஒரிஜினல் இல்லை. நம்ம இந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரிக்கு சாத்தானதும் கொம்பு வச்சுட்டு ஒரு கருப்பு துணியை போட்டுட்டு அப்படியெல்லாம் வரமாட்டான். உங்க கூட பைக்ல பிரைஸ்லாம் சொல்லிட்டு தான் நமக்கு தெரியாது. சிலர் அங்கிருந்து திரும்பி உங்க துணையை பார்க்கறத நான் பார்த்தேன். கம்பெனி பொறுப்பு கிடையாது. அவன் வலது பக்கத்துல வந்து நிக்கிறான். அந்த இடத்துல யார் நிக்கணும்? ஏன் அவன் வந்து நிக்கிறான்? நம்ம லைஃப்ல யோசிக்கிறோமா? என்னை யார் டாமினேட் பண்றா? என்னை யார் ஆளுகை செய்கிறார்? 275 பேர் நடுவில் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்கிறார். என்னை ஆட்கொள்ளுகிறது யாரு? அத்தனை புயலின் நடுவிலே பவுல் எழும்பி நின்று சொல்லுகிறார், என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. Glory be to Father. நம் வலது பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு எப்பவுமே தேவை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அருமையான ஒரு சங்கீதம் உண்டல்லவா, வல பக்கத்தில் நிழலவர். உண்மையை சொல்லுங்க, அவர் நிழலா நிஜமா? அவர் தானுங்க நிஜம், அவர் தாங்க. ஆனா அவர் யாரா மாறாரு தெரியுமா? நமக்கு நிழல் தேடி வந்தவனுக்கே அவர் நிழலா மாறாரு. ஆனா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம நிழல் நம்ம கூட தானே வரும். எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உங்க நிழலை பாக்குறீங்க? நிழலை பார்க்கணுமேனு பார்க்க மாட்டோம். எப்போது அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சா பல நேரத்தில் கர்த்தர் கூட இருக்கிறத நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். சின்ன வயசுல எல்லாம் கரண்ட் போனது இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தி, அப்ப அதுல நம்ம அப்படி கையை காட்டினா அந்த வால்ல பல நேரத்தில் அந்த நிழல் வந்து நம்மளோட ரொம்ப பெருசா இருக்கும். சில நேரத்தில் நம்ம சைஸுக்கு இருக்கும், சில நேரத்தில் நிழல் ரொம்ப சுருங்கிரும், சில நேரத்தில் நிழல் நமக்குள்ளே போயிடும். இப்படிதான் அவர் இருக்கிறார். இருளின் ஆதிக்கம் வருதுனாலே அந்த இடத்துல அந்த நிழல் ஒரு சின்ன கேண்டில் பெருசா தெரிகிறது போல அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இப்படி கையை காட்டினா அப்படியும் அந்த வீடு ஃபுல்லா அந்த கை. ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம நிழலை பார்க்கணுமே பார்க்க மாட்டோம்,
பல நேரத்தில் கர்த்தர் கூட இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம உணராம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நிழலுடைய விசேஷம் என்ன தெரியுமா? நாம இப்படி தேடுனா நிழலும் தேடும். ஆண்டவரே அப்படி தேடினா ஆண்டவர் தேடும். இவன் யாரை தேடிட்டு இருக்கிறான்? அப்போ எனக்கு நிழலா வரேங்கிற அளவுக்கு என் கூட இருக்கும்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஆனால் இப்பொழுது என் வலது பக்கத்தில் எனக்கு விரோதம் செய்யும்படி சாத்தான் நிற்கிறானா? சம்திங் ராங். இங்கே யாரை காண்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு சாதாரணமான மனிதனை அல்ல. யாரு? பிரதான ஆசாரியனால யாரு? பிரதான ஆசாரியனால யாரு? பிரதான ஆசாரியனுக்கு வேலை என்ன? பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம். பிரதான இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் மட்டும்தான் உள்ள என்ட்ராக முடியும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான். அப்போ இவன் சாதாரணமான ஆளு கிடையாது, உள்ள போய் பர்சனலா மீட் பண்ணக்கூடிய ஆளு. ஆனால் அவன் பக்கத்தில் யார் நிக்கிறா? ஆண்டவர் இன்னைக்கு வான் பண்ற காரியம் இதுதான். நீ பிரதான ஆசாரியனா இருந்தாலும் சாத்தான் வலது பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பிரதான ஆசாரியன் என்பது அவனுடைய அழைப்பு, அவன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம். நீ பிரதான ஆசாரியனாகவே இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாரை விட நீதான் சீனியரா, எல்லாரை விட மேன்மை உள்ளவனாய் கனம் பெற்றவனாய் இருந்தாலும் உன் வலது பக்கத்தில் யார் இருக்கிறார் என்கிற உணர்வு உனக்கு எப்பொழுதும் தேவை. நமக்கு இது அதிகமாக தேவை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற உணர்வு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம அனுபவிக்கலன்னா, அதாவது சாத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவன் அழையா விருந்தாளி, அவனை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு இடம் எம்டியா இருந்தா வந்து உட்கார்ந்துருவான். இதான் பிசாசானவன். எம்டியா ஒண்ணுமே இல்லைன்னா வந்து அதான் பிசாசுக்கு இடம். பிசாசுக்கு நாம கொடுக்கிற இடம் என்ன தெரியுமா? அந்த கேப். நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற கேப். அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவான். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று இயேசு பேதுருவை பார்த்து சொல்லும் போது அந்த இடத்துல யூதாசும் தானே ஒப்பு கொடுத்திருக்கணும். ஆண்டவரே இப்படி நான் வாங்கிட்டேன், அந்த 30 வெள்ளிக்காசு அந்த இடத்துல அவன் எரிஞ்சிருந்தானா சரித்திரம் வேற. ஆனா அவனுக்கு அது மனசு இல்ல. அவன் பிசாசுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கிறான். அற்ப ஆதாயத்துக்காக பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று இருக்கிறது. யூதாசை கொஞ்சம் வெயிட் பண்ண, அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி எரிஞ்சிருந்தேன்னா ஆமே பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த 12ல ஒரு ஆளை நீ இருந்திருப்பிய யூதாசே. அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் அவங்க சொத்துக்களை எல்லாம் விட்டு அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வச்சாங்க. அது அர்த்தம் தெரியுமா? நீ இன்னைக்கு எதுக்காக நீ ரொம்ப பிரயாசப்படுற அதெல்லாம் நாளைக்கு உன் பாதத்துல வந்து இருக்கும் யூதாசே. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு நீ அற்ப ஆதாயத்துக்காக கடந்து ஃபைட் பண்ற பாத்தியா, ட்ராக் மாறுற பாத்தியா, நாளைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, உன் காலு கீழே இருக்கும். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. எவ்வளவு பெரிய நல்ல பங்கு பிதா கொடுக்கிற நல்ல ஈவு. அதுக்காக நான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிற. நம் பக்கத்தில் கர்த்தர் இருந்தால் எந்த நிலைமையானாலும் சரி நாம் விடுவிக்கப்படுவது நிச்சயம். நம் பக்கத்தில் கர்த்தர் இல்லை என்றால் நாம் அகப்படுவது நிச்சயம். நம் பக்கத்தில் கர்த்தர் இருந்தால் எந்த நிலைமையானாலும் சரி சிறைப்பட்டு போனவர் தீவிரமாய் விடுதலை ஆவார். யோசேப்பு விடுவிக்கப்பட்ட சரித்திரம் நமக்கு தெரியுமே. அவன் விலங்கிடப்பட்டு வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் பிராணனை ஒடுக்கினார்கள். அப்படித்தானே இருக்கு. 105வது சங்கீதம், 105வது சங்கீதம் அதனுடைய
18வது வசனம் வாசியுங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவன் பிராணன். அத ஒரே லைன்ல சொல்லணும்னா, யோசேப்பின் நிலைமை எப்படி இருக்குன்னா, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். ஒரே ராத்திரி ஆண்டவர் டோட்டலா சேஞ்ச் பண்றார். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆனால் எந்த இரும்பு கட்டானாலும் சரி, அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே வேளையில் கர்த்தர் நம் பக்கத்தில் இல்லை என்றால் நாம் அகப்படுவது நிச்சயம். சிம்சோன் அகப்பட காரணம் என்ன தெரியுமா? அவன் தூங்கினதுனால அல்ல, கர்த்தர் அவனோடு இல்லாததுனால. சிம்சோனும் தூங்கினான், பேதுருவும் தூங்கினான். சிம்சோன் தூங்கினது ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ள தூங்கிட்டு இருந்தான். தெளிலாளின் மடியில் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். பேதுரு தூங்கினது 4 அடுக்கு பாதுகாப்புள்ள சிறைச்சாலைக்குள்ளே தூங்கி கொண்டிருந்தான். 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? சிம்சோனோடு கூட கர்த்தர் இல்லை, பேதுருவோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இல்லாத சிம்சோன் அகப்பட்டான். கர்த்தர் கூட இருந்த பேதுரு அந்த 4 அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி வெளியே வந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு, நம்ம தான் நல்லா இருக்கிறோம், ஆனா கர்த்தர் இல்லைன்னா அதனாலதான் நம்ம ஃபீல் பண்ணணும். ஆண்டவர் கூட ஒருத்தங்க நம்ம கூட இருந்தா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியல, அங்க இவங்க கூட இருக்கிறாங்கன்னு. ஒரு போன 2 மாசம் முடிஞ்சதுல இந்த 2 மாசத்துல ஒரு நாளாவது ஃபீல் பண்ணீங்களா கர்த்தர் கூட இருக்கிறது? நம்ம ஃபீல் பண்ணலன்னா வந்து நிக்கணும். அதுதான் இந்த பிரதான ஆசாரியனாக யோசுவா வந்து நிக்கிறான். ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி வந்து நிக்கணும்? முதல் பிரதான ஆசாரியனாக, மனிதர்களில் முதல் பிரதான ஆசாரியனாக பைபிள் யார சொல்லுது? தெரிஞ்ச சொல்லுங்க. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான சேவை செய்ய. சரி, ஆரோன். அதுக்கு முன்னாடி மெல்கிசேதேக். அதுக்கு முன்னாடி ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு. யார் தெரியுமா? ஆதாம். பிரதான ஆசாரியனுக்கு ரோல் என்ன? அவர் கொடுக்கிற வஸ்திரத்தை அணிந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அவரோடு கூட உறவாடணும். அதுதானே ஏதேனில் நடந்துச்சு. அவர் கொடுத்த மகிமையின் வஸ்திரத்தை அணிந்தவனாய் ஏதேனில் அவரோடு கூட முகமுகமாய் பேசிக் கொண்டிருந்தவன் அல்லவா? ஆனால் அவன் அந்த மகிமையை இழந்ததும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, போய் ஒளித்து கொண்டான். அந்த யோசுவா அவர் என்ன அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்தவருக்கு முன்னாடி நிற்கிறான். கர்த்தர் கடந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு பேசி பலப்படுத்தினது இதுதான். நான் உன் பக்கத்தில் நிற்கணும்னா நீ முதல்ல எந்த நிலையில் இருக்கிறியோ அப்படியே வந்து எனக்கு முன்பாக நில்லு. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியன் எப்படி வரணும்? ஏபோத்தை தரிக்கணும். பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் லேவியராகமத்தில் அதுக்குன்னே ஒரு பெரிய சாப்டரே இருக்கிறது. நூலில் இருந்து எந்த துணி எல்லாமே டீட்டெயில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா எப்படி வந்து நிற்கிறான் தெரியுமா? அவன் அந்தரங்கம் எப்படியோ அப்படியே வந்து நிற்கிறான். எஸ்தர் ராஜ சமூகத்தில் போனது போல அவர் பொற்செங்கோல் நீட்டினா வாழ்வு, நீட்டலைன்னா சாவு, செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவுக்கு முன்னாக போன எஸ்தருக்கு அகஸ்வேரு ராஜா பொற்செங்கோலை நீட்டுவான் என்றார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கோபம், நீடிய வாழ்வு அவருடைய தயவு. அப்பா, நான் நானாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி வருகிற பிள்ளைக்கு நேராக தம்முடைய கிருபையின் செங்கோலை நீட்டாமற் போவாரோ? ஹல்லேலூயா.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க அழைப்பு பெருசா இருக்கலாம், உங்க ஸ்தானம் பெருசா இருக்கலாம், ஆனா இத உறுதி, என் வலது பக்கத்துல யார் நிற்கிறார்? என் வலது பக்கத்துல யார் நிற்கிறார்? மனிதர்களிடத்தில் செல்வது போல தேவனிடத்தில் செல்வதை தேவன் விரும்ப மாட்டார். மனுஷங்க கிட்ட நம்ம போனாலே வேஷம் போடாம எந்த மனிதனை நாம் சந்தித்திருக்கிறோம்? வேஷம் போடாமல் நாம் எந்த மனிதரை சந்தித்திருக்கிறோம்? 1000 வலி வைத்துக் கொண்டே சிரிச்சிட்டு நல்லா இருக்கிறேன்னு சொல்றவங்க தானே நம்ம. ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா அப்படியே ஆண்டவர்கிட்டையும் சொல்றோம். ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லக்கூடாது. எலிசா என்கிற தீர்க்கதரிசியை சூனேமியாள் அவ பார்த்து அவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, பாருங்க அவர் பெரிய நீதிமான், நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு மேல அவருக்கு ஒரு ரூம் கட்டி கொடுப்போம், அவர் அங்க ஸ்டே பண்ண வைக்கலாம். எந்த ஒரு ஆதாயத்தையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம வீடு கட்டி கொடுத்து கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராங்க, கம்பல் பண்ணி தங்க வைக்கிறாங்க. அவரும் தங்குறார். இருக்கும்போது வேலைக்காரன் கேயாசியை கூப்பிட்டு, இங்க பாரு, இந்த ஸ்திரீ இவ்வளவு அவ கவனிக்கிறது, அந்த உண்மையெல்லாம் பார்த்து இவளுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே, இவகிட்ட ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு இருந்தோம். அவன் சொல்றான், இப்படி அந்த அம்மாக்கு குழந்தை கிடையாது. அவளை கூப்பிட்டு விட்டாச்சு. அவளை கூப்பிட்டு, உனக்கு ஏதாவது குறை இருக்கா? உடனே அவா எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி பழகிட்டு எல்லார்ட்டையும் என்ன சொல்லிட்டாங்க? ஒரு குறையும் இல்லை. ஒரு நல்ல வார்த்தை, விசுவாச வார்த்தை, நல்ல அறிக்கை. ஆனா அது அப்படியே யார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தருடைய வாயா இருக்கிற தீர்க்கதரிசி, தேவனுடைய பர்வதத்திலிருந்து தேவனோட உறவாடுகிற எலிசா கிட்டையும். எலிசாவை தேவன் அவருடைய ஸ்தானாவதியா வச்சிருக்கிறார். அவர்கிட்ட எனக்கு ஒரு குறை இல்லை, ஒரு குறை இல்லை. பாருமா, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லு, எனக்கு ஒரு. நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி பழகி 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 ஆண்டவர்கிட்டையும் எதை குறித்தும் கவலை இல்லப்பா இப்படிதானே பண்ணிட்டு இருப்போம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இது மற்றவங்கள்ட்ட சொல்லும். ஆண்டவர்கிட்ட வேறு ஒரு ஆசை இல்லை. ஆண்டவர் சொல்லுவோம், மனசை தொட்டு சொல்லும். உனக்கு நேற்று விருந்துல லெக் பீஸ் கிடைக்கலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தெரியும். நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி 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 பழகுனது போல அப்படியே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நன்றி, என்ன சூப்பரா வச்சிருக்கீங்க, நல்லா காத்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே, இதுவரை நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. எரேமியா அப்படி வெறுமையா சொல்லல, நிர்மூலமாகாதிருப்பது கிருபைன்னு. அவருக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு, அதான் 7 காரியங்களை போன வாரம் நம்ம பார்த்தோம். மொத்தமா கொட்டிட்டு தான் நானாக, அதாவது மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்கல்ல. சபையே கேள், சபையே உன் வலது பக்கத்துல அவர் இல்லாம வேற யார் இருந்தாலும் உனக்கு செட் ஆகாது. ஆமென், ஆமென். ஆதாமுக்கு கூட ஏற்ற துணை உண்டாக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மிருகங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ல விட்டார். இவன் இதுல எதையாவது செலக்ட் பண்றானான்னு பார்ப்போம். அவன் பேர் வச்சு அனுப்பி விட்டான். நம்மளா செலக்ட் பண்ணான். அது சிங்கமா கரடியா புலியான்னு தெரியாது. சிலர் அப்படிதான் கடி வாங்கிட்டு. ஆண்டவர் பார்த்தார், ஆதாமுக்கோ அயர்ந்த நித்திரையை வர பண்ணி தூங்க வச்சு. சிலர் இப்போ, அதாவது ஆதாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அயர்ந்த நித்திரை, அவனுக்கு ஏற்ற துணை. அப்ப ஆதாம் அந்த மனைவியை பார்த்ததும் சொல்லுவா, இது புலி அப்படின்னு. இவளின் எலும்பில் எலும்பும். அதான் மேட் ஃபார் ஈச் அதர். அந்த அம்மாவை ஏதனை விட்டு வெளியே கொண்டு போயிட்டு அது வேற.
ஆண்டவர் இப்படி கொண்டு வரார் சபைய அவரோடு. அந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, glory உம்மழகை ரசிக்கணுமே. முடிந்த அப்படி கைகளை உயர்த்தி உங்க பாதம் அமரணும், பாதம் அமரணுமே. அந்த ஸ்தானத்துல இன்னொரு நபரை என்னால பார்க்க முடியல ஆண்டவரே. பாடுங்க. ஆமென். உம் விருப்பம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம். இருதயத்திலிருந்து சொல்லுங்க, எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, என் இதய ஏக்கமே. அப்பாவை பார்த்து இனியவரே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன் நான். உம்மைத்தான் நேசி. அதனாலதான் கிறிஸ்து சபைக்கு தலை. கண்ணுன்னா கூட 2 கண்ணுன்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க, கையினாலும் 2 கைன்னு கொண்டு வந்துறாங்க, காலுனாலும் 2. இங்கெல்லாம் 2 எல்லாம் கொண்டு வரக்கூடாது. தலை ஒண்ணுதான். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. இப்ப பிரதான ஆசாரியனாக யோசுவா இப்ப அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான், ஆதாமை போல ஒளித்துக் கொள்ள வேண்டியவன். ஆனா அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். சபையே கேள், கர்த்தருக்கு முன்பாக வந்து நில், நீ இருக்கிற வண்ணமாய் வந்து நில். தகப்பன் சிக்ஷியாத ஒருவளை அடிச்சிட்டார்னா, அப்பா அடிக்கிறார்னாலே நீ சேஃப் ஆகுறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக் கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு அற்ப விசுவாசியேன்னு சொல்லும் போது கைக்குள்ள இருக்கிறான் பேதுரு. ஆமென். க்ளோரி. ஹல்லேலூயா. என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முன்னாக வந்து நிற்கிறான் இந்த யோசுவா. ஏன்னா ஆண்டவரே, என் வலப்பக்கத்தில் நீங்க வந்து நிக்கணும், என் வலப்பக்கத்தில் நீங்க வந்து நிக்கணும். க்ளோரி. ஆண்டவர் இல்லாம ஒண்ணுமே சீரோ நினைச்சிட வேண்டியது லைஃப். என்னாகும் 14வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய 44வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையும் மோசேயும் பாளையத்தை விட்டு மோசே போகல. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், தெரியாதவங்களுக்கு டச் பண்றேன். கானானா வேவு பார்த்துட்டு வராங்க, வந்துட்டு சொல்றாங்க அதை சுத்தி ஏத்தியர், எபூசியர், கானானியர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்ச்செய்தியை பரப்புறாங்க. அப்பொழுது யோசுவா காலை எழும்பினு இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற நற்செய்தியை சொல்லும் போது அவங்களுக்கு அகைன்ஸ்டா எழும்புறாங்க. கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நான் இப்போ வரல இவங்க கூட. அவ்வளோ கோபத்தில் அவர் அவ்வளோ இதா இருக்கிறார். இப்ப மோசே பாருங்க, மோசே பார்க்கிறார், ஆண்டவர் வரலையா, உட்காந்துட்டார். இவங்கெல்லாம் ஏற துணிந்தார்கள் இருக்கு. ஏன் துணிந்தார்கள்? ஏன்னா அது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நல்ல கவனமா கேட்கணும். இந்த வாக்குத்தத்தம் மோசே கிடையாதா? இவங்களுக்கு மற்றவங்களுக்காவது வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்கு. மோசே கிட்ட என்னெல்லாம் இருக்கு சொல்லவா? அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அற்புதம் செய்கிற கோல் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனா மோசே உட்கார்ந்துட்டார். ஏன் உட்கார்ந்துட்டார் தெரியுமா? ஆண்டவர் வரல. இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்காக வார்த்தையை வாங்குறோம், வார்த்தையை வாங்கிட்டு துணிகிறோம். அவர்கள் மலையின் மேல் ஏற துணிந்தார்கள், வார்த்தையை வாங்கிட்டு துணிக்கிறோம். கேட்டா என்ன சொல்ல? ஆண்டவர் வார்த்தையை கேட்டு தானே செஞ்ச. கேட்டு செஞ்சப்பா, வார்த்தையை தந்த நான் உன் கூட இருக்கிறேன் நான் பார்த்து செஞ்சியா? நிறைய வார்த்தை, ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, வார்த்தை கொடுங்க. வார்த்தை கொடுத்தது, காண பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன். வார்த்தை இருக்கு. ஆனா இவங்க எதை பார்க்க விட்டுட்டாங்கன்னா, கர்த்தர் துணையா இருக்கிறாராங்கிறத பார்க்க விட்டுட்டாங்க.
இன்னைக்கு அநேகர் நான் வார்த்தையை வாங்கி தானே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், நான் வார்த்தையை வாங்கி தானே இது பண்ண, எல்லாம் கரெக்ட் தான். மோசையை பார்க்கலையா? மோசை ஏன் உட்கார்ந்து இருக்கிறார் கேளுங்க. மோசே சொல்றாரு, அதுக்கு முந்தின வசனத்துல 42வது வசனத்துல, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதீர்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் கர்த்தர் உங்கள் நடுவில் ஈரார். அடுத்த வசனம், அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். கர்த்தர் கூட இருக்க மாட்டாருன்னு தெரிஞ்சதும் மோசே உட்கார்ந்துட்டார். வாக்குத்தத்தம் இல்லையே, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரே, வார்த்தையை கொடுத்திருக்கிறாரே. இன்னைக்கு அநேகர் இப்ப வார்த்தை இவங்களை ஏமாத்துச்சா? வார்த்தை ஏமாத்தல, இவங்களை ஏமாத்தினது. இவங்களை இந்த ஏன் ஏற துணிந்தார்கள்? இவங்களுக்கு என்ன கானானியர், ஏத்தியர், எபூசியரை மேற்கொள்ளுகிற ஸ்ட்ரெங்க் இருந்தா துர்ச்செய்தியை பரப்பி இருக்க மாட்டாங்களே. இவங்களுக்கு வார்த்தை இருக்குல்ல, அப்ப எப்படியாவது நடக்கும். கர்த்தர் கூட இருந்தாலும் நடக்கும். எனவேதான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல. அப்படி சொல்லும் போது யாத்திராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனத்துல மோசே என்ன சொல்வார் தெரியுமா? அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனா, என் கூட செல்லாம போச்சுன்னா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அடுத்த வசனம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோட எங்களோட. ஆமென். 14வது வசனத்துல கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். மோசே இப்ப வந்து நிக்கிறது தருவீரான்னு கேட்கறதுக்கு அல்ல, வருவீரான்னு கேட்கறதுக்கு. நம்மில் அநேகர் ஆண்டவர்கிட்ட வர்றது எது கேட்கறதுக்கு? தருவீரா, அடியனுக்கு என்ன தருவீர், தருவீரான்னு கேட்க. ஆண்டவர் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், பார்த்து எடுத்து தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு போகல. ஆண்டவர் நான் நீ தருவீரான்னு கேட்க வரல, வருவீரான்னு கேட்க வந்தேன். நீங்க வரலன்னா இங்க இருந்து கொண்டு போகாதீங்க. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பகலெல்லாம் கைகளை உயர்த்தி, அன்பான தேவன், அன்பான தேவன் ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். நம்ம ஜெபமே தருவீரான் தானே இருக்கு, வருவீரான் இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தருவீரான் இருக்கு. எப்போ நீர் வந்திடுவீர், எந்தன் கண்ணீர் துடைத்திடுவீர், மண்ணில் பரதேசி. ஆண்டவரே என் கூட வருவீங்களா? ஆண்டவரே என் கூட வருவீங்களா? ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னா, நான் வரமாட்டேன் மோசே, என் தூதன் அனுப்புறேன். நாம இருந்திருந்தா பார்த்து இந்த மீகாவில் ஒன்று அனுப்புனா, என் கையில் ஆள் என்ன வச்சிருக்கிறாரு? கத்தி. கேப்ரியல் ஒரு லெட்டர் மட்டும் ஆண்டவர் வச்சிருக்காரு. மீகாவில் வந்து கத்தி வச்சிருக்கிறாரு. மோசே நீங்க வருவீங்களா? நான் போறேன். நீங்க வரலையா? நான் போகல. மோசே நான் வரமாட்டேன் மோசே, நான் போகல ஆண்டவரே. உனக்கு காணான், எனக்கு காணானே நீங்க தான் ஆண்டவரே. பரலோகத்தை, ஆசீர்வாதத்தை இயேசுவில் பார்க்க பழகணும். பரலோகத்தை போகணும்னு ஆசை இருக்கா? ஆமா. ஏன் ஆசை இருக்குன்னு கேட்டா, அங்க பொறுத்தல வீதி எல்லாம் இருக்கட்டும். ஜீசஸ், ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இயேசு மோசே அப்படி என்னை இப்படி நேசிக்க அன்பு கூற யாருமே இல்லை. அந்த ஸ்தானத்தில் இன்னொரு நபரை வைத்து பார்க்க முடியல. ஏன்னா இதுவரை அவர் தான் நடத்திட்டு வர்றார். இப்போ ஒரு தூதன், அதாவது மோசே முடியல அந்த ஸ்தானத்துல. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தூதன் நடத்தி வந்ததா பழகி இருப்பான். இதுவரை ஜனங்களுக்கு அதை குறித்த உணர்வு இல்ல. இன்னைக்கு என் காரியம் நடந்தா போதும், காரியம் நடந்தா போதும். அப்படிதான் நாங்க இருக்கிறோம்.
அந்த இரத்தத்துக்கு நாம கொடுக்கிற மதிப்பு என்ன? இதுவரை கர்த்தர் மேக ஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தி வரார். இனி தூதன் அனுப்புவேன்னா அர்த்தம் என்ன? இனி எது இருக்காது தெரியுமா? இந்த மேக ஸ்தம்பத்தை பார்க்க முடியாது, ஒரு தூதன் இருப்பார். ஏன்னா ஆண்டவர் ஸ்தானத்துல இன்னொரு தூதனை கொண்டு வைக்க முடியாது. அப்ப மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இனி இருக்காது, வேற ஏதாவது மெத்தட் இருக்கும். தெரியல, மோசே நோண்டாரு. ஆண்டவரே, உங்களை இதுவரை உங்களை பார்த்த ஸ்தானத்துல ஒருவேளை தூதனை வச்சு நீங்க நடத்தி கொண்டு போயிருவீங்க, எனக்கு அப்படி வேண்டாம். நீங்க கொடுத்தா, நீங்க தந்தா போதும். நீங்க தரலையா, அந்த ஸ்தானத்துல இன்னொன்னு அடி அதை விரும்பவே கூடாது. எனவேதான் இந்த பிரதான ஆசாரியனாக யோசுவா வந்து நிற்கிறான். அவன் எப்படி நிற்கிறான் என்றால் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவன் அழைப்பு பாருங்கள், ஆனால் அவன் வாழ்க்கையை பாருங்கள். உண்மையிலேயே நல்ல கவனமா கேளுங்க. கேட்குறீங்க, நம்புறேன். சிலர் அப்படி இருக்கிறீங்க, ஜபத்திலையும் அப்படி இருக்கிறீங்க. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. அவன் அழுக்குக்கு ஏற்றார் போல அவனை தேவன் தண்டிக்காமல், அவன் அழைப்புக்கு ஏற்றார் போல கர்த்தர் அவனை சுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படி சுத்தப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு நாம் அவர் சமூகத்தில் இருக்கிறோம். நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, அவன் அழுக்குக்கு ஏற்றார் போல கர்த்தர் அவனை தண்டித்திருந்தால் அவன் இல்லை. சாத்தான் ஜெயத்தோடு திரும்பி இருப்பான். சாத்தான் அவன் அழுக்கை சொல்ல வந்து நிற்கும் போது கர்த்தர் அவன் அழைப்பை பார்க்கிறார். நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனமா கேளுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் எந்த நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாய் வந்து நின்றால் நிச்சயமாய் அவர்களுக்கு பரிகாரம் உண்டு. சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட. ஏன் தள்ளி விடுறான்? ஏதாவது கோபம் வந்திருக்கும், புருஷனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சிருப்பா, பிரியமில்லாத ஒரு காரியத்திலே ஈடுபட்டிருப்பா. புருஷனுக்கு கோபம் வந்து இந்த புருஷன் என்ன பண்றான்னா தள்ளி விடுகிறான். அப்படி தள்ளி விடப்பட்டவள் அவனிடத்திலிருந்து போய், அப்படி தள்ளி விடப்பட்டது அவன் என்ன பண்ணி இருக்கணும்? அவனை ப்ளீஸ் பண்ணி இருக்கணும், அல்லது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி மற்றவர்கள் பார்வைக்கு ஒரு நல்ல சாட்சியை காண்பித்திருக்கணும். காண்பித்திருந்தா மனிதக்கு போய் பேசியிருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்றா? புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவாங்க. இங்க பாரு, அவளை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அவ எவ்வளவு துணிகரம் பாரு, அவ எப்படி இருக்கிறா பாரு. இப்படி எல்லாம் மனுஷங்க சொல்லுவான். இனி கண்டிப்பா அவனை அவன் சேர்த்துப்பான். இவ்வளவு சான்ஸே கிடையாது. இதுதானங்க மனுஷ பாஷை. நம்மள அப்படிதானங்க சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார் அடுத்தது, நீயோ என்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினான். சொல்லிட்டு சொல்றது, ஆகிலும் என்னிடத்துக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் எவ்வளவு சகிக்கிறார்? நான் ஏன் வராம இருக்கிறேன்? ஆண்டவரே, ஆண்டவர் என்ன நீங்க எப்படி ஆண்டவர் வச்சிருந்தீங்க? நான் இப்ப எப்படி ஆண்டவர் நிக்கிறேன்? நீ வா, நான் பாத்துக்கிறேன். ஆண்டவர், நான் வந்தா கூட அவனை வந்து நிக்கிறானே. ஆண்டவரே, நீ வா முதல்ல. பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரி, வழி மாறி வாழ்க்கை மிகவும் கரைப்பட்டு இந்த சத்தத்தை யாராவது, எவ்வளவுதான் என் லைஃப் போச்சு, இனி ஆண்டவரே என்னை மன்னிக்க மாட்டார், அப்படி யாராவது இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். உன் அக்கிரமத்துக்கு தக்க தண்டனையை இன்னும் கர்த்தர் தராம இருக்க காரணம் என்ன தெரியுமா? உன்னை கர்த்தர் அழிக்க விரும்பவில்லை. உன் மேல் அவருடைய அழைப்பை வைத்திருக்கிறார். நீ திரும்பி வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார்.
நீ திரும்பி வா. மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் சில சொல்லுவாங்க, இவனெல்லாம் இனி திருத்தவே முடியாது என்று மனுஷர் சொல்லுவார்கள். இவன் பண்ண தப்புக்கு இது இல்லை, இதுக்கு மேல மனுஷர் சொல்லுவாங்க. ஒரு நபர் இறந்த போது எல்லாம் கிறிஸ்தவ வட்டாரம் தான். இன்னொருத்தர் சொன்ன வார்த்தை, கொஞ்ச நஞ்ச வேலையா காட்டினாரு. ஆனா நம்ம ஆட்களுடைய விசேஷம் என்னன்னா, பேசுறதெல்லாம் பேசிட்டு 4வது நாள் ஸ்தோத்திர கூட்டத்தில் போயிருது. அந்த செட்டப் தான் புரிய மாட்டேங்குது. பேசுறதெல்லாம் நல்லா பேசிட்டு என்று மனுஷர் சொல்லுவாங்க. எங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவோம் ஒரு ஆளை. ஆண்டவர் சொல்லி திரும்பி வா. அப்படி எப்படி ஆண்டவர் இது சாத்தியம்? உன் அழுக்கு கேட்டார் போல என்னால் அவனை தண்டிக்க முடியும். ஆனா உன் அழைப்பு கேட்டார் போல உன்னை சுத்திகரிக்க தான் ஒரு ஊற்று கல்வாரி சிலுவையிலே திறக்கப்பட்டது. சகரியா 13வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. சத்தமாமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தாவீதின் குடும்பம் எருசலேமின் குடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அது தேவன் தெரிந்தெடுத்தது. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நாம் தற்செயலாய் போன வழியிலே வந்தவர்கள் அல்ல, திடீரென்று பெய்கிற மழையில் நனைந்தவர்கள் அல்ல, தேவனால் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள். எனவேதான் தேவன் தருணங்களை தேவன் தருகிற தருணம் என்பது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. கர்த்தரிடத்தில் திரும்புவதற்காக தேவன் கொடுக்கிற வாய்ப்பு. தேவன் கொடுக்கிற வாய்ப்பு. அதனால சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்ணதுக்கெல்லாம் மனுஷங்கள்ட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சான்ஸே கிடையாது. இவனுக்கு பரலோகமா வாய்ப்பே கிடையாது. இவனுக்கு ஆண்டவர் சமூகத்துல இடமே கிடையாது. பாத்தியா? நீயே போய் 4 பேர்ட்ட கேளு. உன் வாழ்க்கையை காண்பித்து 4 பேர்ட்ட கேட்டுட்டு, ஆண்டவர் மன்னிப்பாரா? ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வாரா? என் லைஃப்ல இனி நான் கிங்டமுக்கு யூஸ்ஃபுல்லான பர்சனை மாற முடியுமா? இனி நான் பழையது போல ஆண்டவர் நீயே கேளு. ஒரு 10 பேர்ட்ட கேளு. உன்னுடைய வாழ்க்கையை காட்டு. எல்லாரும் நோன் தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நீ என்கிட்ட வா அப்படிங்கிற. நீ வா. இவர்தாங்க என்னுடைய ஆண்டவர். அழைப்பு கேட்டார் போல சுத்திகரிக்கிறார். இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு விரோதமாய் சாத்தான் வந்து நின்ற போது கர்த்தர் அவனை கடிந்து கொண்டு சொல்லுகிறார். 2வது வசனம், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். அந்த ரோல் எப்படி மாறுது பாத்தீங்களா? சாத்தான் ஆரம்பத்துல எங்க இருந்தவன் தெரியுமா? மேன்மையில் இருந்தவன். மேன்மையிலிருந்து தள்ளப்பட்டு அக்கினிக்கு செல்லுகிறான். ஆனால் இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவையோ அக்கினியினின்று எழுத்து மேன்மையான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறான். தேவனால் எந்த உயர்ந்தவனையும் தாழ விழ பண்ணவும் தாழ்ந்தவனை உயர கொண்டு வரவும் முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிவிட்டு இவர் என்ன செய்கிறார்? 4வது வசனம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி. இன்னும் யோசுவா கிட்ட பேசல. ஆனா யோசுவாவுக்கு வேண்டிய வார்த்தையை சுத்தி சுத்தி கொடுத்துட்டு இருக்கிறார். தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். அப்படின்னா இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று கர்த்தர் யாரை பார்த்து சொல்றார்? ஹலோ, அவருடைய வேலைக்காரங்க, அவருடைய ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றார். அப்ப அவர் இன்னும் யாரை பார்க்கல? யோசுவாவை பார்க்கல. பார்த்துட்டு இப்படி முகத்தை திருப்பி, இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். அழுக்கு வஸ்திரம் களைந்து போட்டதும் அடுத்த வார்த்தை, பின்பு அவனை நோக்கி. என்ன அதன் அர்த்தம்?
எப்படிப்பட்டவர்களும் தேவனிடத்தில் வரலாம், ஆனால் அவரோடு உறவாடணும்னா சுத்திகரிப்பு அவசியம். சுத்திகரிப்பு அவசியம். என் தேவன் யார் தெரியுமா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தாலும் ஒரு சத்தியத்தை சபை மறக்க கூடாது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இந்த சுத்திகரிப்பு உண்டானதும் பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். கமாண்ட் தான், அவருடைய வார்த்தை வந்துட்டுனாலே நடந்துட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது கிரியையாய் மாற்றப்படும். சுத்திகரிப்பு, ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுதா, சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. எனக்கு பழையது போல ஜெபம் பண்ண முடியலன்னு ஃபீல் ஆகுதா, உடனே இம்மிடியேட்டா சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுங்க. சுத்திகரிப்பு. இன்னைக்கு ஆண்டவரே, அதாவது எப்படிங்க இருக்கும், ஒரு அப்பா பிள்ளை இருக்கிறாங்கன்னு வைங்களா, அப்பா இருக்கிறான், பையன் இருக்கிறான், அல்லது பொண்ணு இருக்கிறான். அப்பா பிள்ளைகிட்ட பேச வேண்டிய காரியத்தை இன்னொரு ஆள் மூலமா சொல்லி பக்கத்துல தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும், ஆனா இன்னொருத்தங்க மூலமா பேச பேச வலிக்கும்ல, அந்த வலியை ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ஏன்ப்பா என்கிட்ட டைரக்டா பேச மாட்டேங்க, நான் உங்க சத்தம் கேட்கணும்னா சர்ச்சு சண்டே வந்தா மட்டும்தான் எனக்கு வேர்டு கிடைக்குது, ஏன் மண்டே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? அப்படி அப்படி ஒரு ஃபீல் இருக்கா நமக்கு? இளையகுமாரன் திருப்பி வந்தான்ல, திருப்பி வரும்போது அப்பா ஓடி போய் ஹக் பண்ணாரு, கிஸ் பண்ணாரு, எல்லாம் பண்ணார்ல. ஆனா பையன் அவர்கிட்ட அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பா பையன்கிட்ட பேசவே இல்லை, தெரியுமா? லூக்கா 15வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா 15வது அதிகாரம் 22 வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அடுத்த முந்தின வசனத்தை வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி. ஆனா அடுத்த வசனத்துல எப்படி இருக்கு? அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை. பையன் அப்பாவை பார்க்கும்போது அப்பா இப்படி ஊழியக்காரரை பார்க்கிறார். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். அணைக்கலையா? அணைக்கிறாரு, எல்லாம் நடக்குது. ஆனா அடுத்து செய்ய வேண்டியது கர்த்தர் யார்கிட்ட பேசுறாருன்னா, ஏன் அவன் எப்படி நிக்கிறான் தெரியுமா? அடிமை வஸ்திரத்தோடு நிக்கிறான். எனக்கு எப்படா சண்டே வரும் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஏன் மண்டே உறவாட முடியல, டியூஸ்டே உறவாட முடியல? ஆண்டவர் என்ன ஹக் பண்ணார், ஏன் அவர் அப்பா இவ்வளவு அப்பா. பையன் அப்பா நான் உமக்கு முன்பாக உமக்கு பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமான அல்ல என்று இருக்கும்போது அப்பா அப்படி முகத்தை திருப்புறாங்க. அதாவது பைபிள்ல இருக்கிற அப்படி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு பாருங்க. திருப்பும் போது இவனுக்கு புரியல, இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை மாத்திட்டு சுத்தமான ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுங்க அப்படிங்கிறார். ஏன்னா அடுத்து இவன் எங்க போகக்கூடியவன் தெரியுமா? திருப்பி பண்டி கூட்டத்துக்கு போகக்கூடியவன் அல்ல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், glory. அப்பா கூட சுத்திகரிப்பு. என்னால பிரேயர் பண்ண முடியலனாலே நான் எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா சுத்திகரிப்பு, பாவத்தையும் அழுக்கையும் கழுவும்படியாக ஒரு திறக்கப்பட்ட ஓட்டு. சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்க அவர் விழாவிலே ஈட்டி எடுத்து குத்தின போது ரத்தம் வந்தது. அது எதற்கு காண்பிக்கிறது? நம்மை பாவம் வர கழுவுகிற அது சுத்திகரிப்பு அடையாளமாய் காண்பிக்கிறது. தண்ணீர் வருகிறது, இரத்தத்தை தொடர்ந்து அவருடைய உள்ளிருந்து தண்ணீர் வருகிறது. அது எதை காண்பிக்கிறது? உடன்படிக்கையை காண்பிக்கிறது. இரத்தத்தினாலே சுத்திகரித்து ஞான ஸ்நான உடன்படிக்கையை நம்மோடு செய்ய வைத்து பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்துமாவை விடுவிக்க கர்த்தர் அவன் வலது பாரிசத்திலே நிற்பார். ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறத உணர்கிற ஆண்டவரே, நான் டெய்லி ஃபீல் பண்ணணும்பா, ஐ நீட்
ஜீசஸ். என்னை சுத்திகரியும். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி 2 நிமிடம் செபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கைகளை உயர்த்தி கல்வாரியே Jesus. Ora kaba shandana makadaralare kaluvum tirurathal karai neenga irudhayathai kaluvum tirurathale karai neenga. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை அப்படியே இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் என் பக்கத்தில் நிற்கும். அந்த ஸ்தானத்துல வேற யாரும் வந்துடக்கூடாது, வேற எவரும் வந்துடவே கூடாது. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ. ஆண்டவரே அந்த பிளேஸ்ல இன்னொரு நபரை வச்சு செட் ஆகாதுப்பா, எனக்கு வேற யாரும் செட் ஆகாது. ஜீசஸ் என்னேசர் நீர்தானையா அப்பா. அப்படி 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் மனதால சொல்லுங்க, அப்பா அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. அப்பா ஆமென். யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட போது அவனுக்கு விரோதம் செய்ய நின்ற சாத்தான் அப்புறப்பட்டு போனான். கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வலது பக்கத்திலே அங்கே வந்து நின்றார். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கட்டும். அவர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை கிருபையாய் விடுவித்து காப்பாராக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையா இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்து எங்களோடு பேசினீர் அப்பா. எங்க பக்கம் நீங்க எங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் நீங்க இருக்கணும். அந்த இடத்துல வேற யாருக்கு இடம் இல்லை ஆண்டவரே. இன்னொரு ஆளை வச்சு பார்க்க முடியாது, எங்களுக்கு செட் ஆகாதுப்பா. அதுக்கு என்ன தடை இருந்தாலும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தும். எங்களோடு ஒவ்வொருவரையும் அப்படியே ஆட்கொண்டு நடத்தும். மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.